ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. விவேக், கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்ன பார்த்து உன் மைண்ட்ல என்னன்னு யோசிச்ச? இப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மைல குடுக்குற உம்மா. ஐயோ, இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இத ரிட்டர்ன் கூட பண்ண முடியாதே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படி எல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், இதை என் கூடவே இருக்கிறியே. காருவாப்பாயில நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடி. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கு? எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேன்டா. ஓகேடா. யாரு? பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சாரி கட்ட தெரியலையா, அதான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. நான் போட்டா? கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போட்டான்னு கேட்டேன். ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? ஏய், சொல்றாங்க காகட்ட. கிடா அம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இப்ப சொல்லு, சோறா சுரண்டையா? சோறுதான். வைடா, நானே 2 ஊசி குண்டில போட்டு வலிக்குதுன்னு கவலையில உட்காந்துருக்கேன். வா, போன் பண்ணி குடிக்க போலான்னு கூப்பிடுறான். எனக்கு எடுக்கிறதே இவனுங்க தாண்டி. ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, செட்டு கடையில மனைவி தாலிய பாரு. ரோட்டு வாடா, போட்டு பொத்திக்கிட்டு வா. இனிமே காசாண்டு பக்கம் வா. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். ஓடுங்க ஐயா, ஐயா ஓடுங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப பண்ற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். சக்தி, வந்துட்ட பாட்டி. என்னென்னமோ பண்றான் ஐயா. இனிமே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாத. ஏதாச்சும் உயிர் சேதமாயிருந்தா உலக்க சாயக்குமா இல்லையா? ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்க்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆனா நீ எதையாவது ஓப்பனா என்கிட்ட பேசிருக்கியா? இதுல ஒன்னும் குறைச்சல்ல. உன் மனசுல இருக்கிறது எப்பயாவது என்கிட்ட சொல்லிருக்கியா? தயவு செஞ்சு மனசை விட்டு பேசுடா. போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. மனசுல எதுவும் வச்சுக்காத. இப்ப கூட என் ஃப்ரெண்ட் திவ்யா பாத்துட்டு வரும். பாத்துட்டு வந்ததுல இருந்து வழியில ஏதோ சொல்ல வர, ஆனா சொல்லாம உனக்குள்ளே முழுகிக்கிற. ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? நீ சொல்லு, நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். இப்படி நொந்து உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? அது ஒண்ணும் இல்ல, உன் ஃப்ரெண்டு திவ்யா இருக்கால, செம ஃபிகர். சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. இந்த கண்ணுல காதல் இல்லடி, இந்த உதட்டுல உண்மை இல்ல. யோ
நல்லா புகைய போடுறா. இந்த பாரு மலாலி. சாமி சாமி பொறுமை பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரு. பொறுமையா போகு சாமி. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ராஸ்கல் கொலை பண்ணிடுவே உன்னை. ஏண்டா என் பொண்டாட்டி என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கிற துக்கத்துல இருக்கேன். நீங்க பகுமானமா பஸ்ல போறீங்கள பஸ்ல. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? ஐயா பேய கண்ணால பாத்துட்டியா? அந்த இனாம் இனாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. ஆமா காருக்கு எதுக்கு அச்சாரி? இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு. வாடகை கொடு சைக்கிளை கொடுன்றேன். என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அபிமா தங்கச்சி வேணுமா தம்பி வேணுமா? அப்பா மரியாதை அவ்வளவுதான்ப்பா. வெளியில கிடக்கிறத கொண்டு வந்து வலித்து தள்ளிடுவேன்ப்பா. என்ன சொல்லுதாங்க நான் சொல்றது? ஏற்கனவே 3 இதுல வேற 4 பிள்ளைக்கு அடி போடுறாரு. அட பாவிகளா, மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க. இப்ப என்னடா துவைச்சிட்டு போறாருங்களா ஐயா. காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. வந்து வந்து வாடா. எடி செருப்ப நாயே. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்த குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.